இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7 தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். தற்போது வரை 3 புதிய மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகள் என்று சொல்லி என்ற சில எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் அது தொடர்பான கண்ணளவில் பார்க்குற அடிப்படையில் சிலதுகள் எங்களால் ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது. வணக்கம். மற்றொரு செய்தி. செம்மணி மனித புதைகுழியிலிருந்து சிறார்கள் என நம்பப்படும் எண்புக்கூட்டு தொகுதிகள் உள்ளிட்ட 8 எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் மேலும் 3 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளமும் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பமான நிலையில் இந்த 3வது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. புதிதாக 16 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு இருந்த நிலையில் மேலும் 3 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் கண்டெடுக்கப்பட்டது. அதேவேளை அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதிகளில் 8 எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி, சித்துப்பாத்தி, அரியாலை மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் 35வது நாளாக இன்று காலை 8:30 மணியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது வரை 3 புதிய மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக இதுவரையில் 169 புதிய மனித எண்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் நேற்றைய தினம் புதிதாக இலக்கமிடப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்ட மனித எண்பு தொகுதிகள் 16இல் 8 முழுமையான மனித எண்பு தொகுதிகள் இதுவரை அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக அகழ்வு பணிகள் நாளையும் இதுபோன்று தொடரும். முழுமையான அறிக்கை ஜிபிஆர் ஸ்கேனிங் ரிப்போர்ட் இதுவரையில் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை. இருந்தாலும் கடந்த 14ஆம் திகதி தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்களினால் ஜிபிஆர் பரிசோதனையின் சுருக்கமான அறிக்கை ஒன்று அவரது அறிக்கையின் ஒரு பாகமாக அறிக்கையிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் ஜிபிஆர் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதேசங்களில் பெருமளவான பகுதிகளில் வித்தியாசங்கள் வேறுபாடுகள் காணப்படுகின்ற ஒரு நிலை காணப்படுவதாக அவர் அறிக்கையிட்டிருந்ததோடு அதன் அடிப்படையில் அதுவும் ஒரு காரணமாக அடிப்படையில் வைத்து மேலும் 8 வாரங்களுக்கு அகழ்வு பணிகள் நடைபெறுவதற்கான தேவை உள்ளது என்பதை அவர் அப்போது அன்றைய நாள் அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார். சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகள் என்று சொல்லி என்ற சில எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் அது தொடர்பான கண்ணளவில் பார்க்குற அடிப்படையில் சிலதுகள் எங்களால் ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் மனித எலும்புகளின் ஆய்வுகளின் அடிப்படையில் எலும்புக்கூட்டு பரிசோதனையின் பின்னரே அது முழுமையாக அறிக்கையாக அறிக்கையிடப்பட முடியும்.